அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எனும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அறிவியல் பார்வையின் இஸ்லாமும் தூய்மையும். இன்றைய உலக அறிவியல் முன்னேற்றத்திற்கு பஞ்சமில்லாமலும் அதே நேரத்தில் பலவிதமான நோய்களுக்கும் பஞ்சமில்லாமலும் மாறிவிட்டது. வருடத்திற்கு ஒரு நோய் பிரபலமாகிக் கொண்டே வருகிறது. ஒரு வருடத்தில் சார்ஸ், இன்னொரு வருடத்தில் பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல் என்று அச்சுறுத்தி வருகிறது. இதிலும் குறிப்பாக உலக அளவில் தூய்மையில் முதலிடத்தை பிடிக்கும் சிங்கப்பூர், அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள்தான் இந்த நோய்களுக்கு பிறப்பிடமாக உள்ளன. அந்நாடுகளிலிருந்து தான் பிற நாடுகளுக்கு அந்நோய்களும் விமானங்கள், கப்பல்கள் வழியாக இறக்குமதியும் செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் நம்முடைய மனதில் ஒரு நியாயமான கேள்வி எழலாம். அந்த நாடுகள் உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார நாடுகளாகவும் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் முன்னேற்றம் பெற்றவையாகவும் உள்ளனவே. இதை வைத்துக்கொண்டு மிக தூய்மையாகவும் நோய் தடுப்பு முறைகளையும் மேற்கொள்ளலாமே. இது ஏறக்குறைய உண்மையான கருத்துதான். ஆனால் நோய் வந்த பின் அதற்கான மருத்துவமும் மருந்தும் எடுத்துக்கொள்கிறார்களே தவிர அதற்கான நோய் தடுப்பு முறைகளையும் சரியான தூய்மையையும் அறியாதவர்களாகத்தான் இன்றைய அறிவியல் முன்னேற்றம் அடைந்தவர்களும் காணப்படுகிறது. இன்றைய அறிவியல் முன்னேற்றம் அடைந்தவர்களை காண முடிகிறது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன் எந்த நவீன வளர்ச்சியும் அடையாத இருண்ட காலத்தில் இஸ்லாம் நவீனவாதிகளுக்கு தூய்மையையும் நோய் தடுப்பு முறைகளையும் பாடமாக கற்றுத்தருகிறது. அதிலும் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருப்பதால் தூய்மையை கண்மூடித்தனமாக போதிக்காமல் இன்றைய விஞ்ஞானி உயர் தொழில்நுட்ப அறிவியல் சாதனங்களை வைத்துக்கொண்டு பல வருடங்களாக ஆய்வு செய்து ஒரு நோய்க்கான காரணிகளையும் அதன் தடுப்பு முறையான தூய்மையின் அவசியத்தையும் எவ்வாறு கூறுவானோ அதை போன்று கூறுகிறது. ஆரம்ப கால கட்டளை இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுமாறு கட்டளையிட்ட போது முதலில் அவர்களுக்கு சொன்ன கட்டளை, உன் ஆடையை தூய்மைப்படுத்துவீராக, அசுத்தத்தை வெறுப்பீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 74 வசனம் 4. இஸ்லாத்தில் ஆரம்ப போதனைகளில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற கட்டளையில் இருந்தது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. இன்னும் இஸ்லாம் இறைவனை நம்புகின்ற நம்பிக்கையில் ஒரு பகுதியாகவே தூய்மையை கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூய்மை என்பது இறை நம்பிக்கையில் பாதி. அறிவிப்பவர் அபு மாலிக் அல் அஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 381. இஸ்லாத்தில் இறைவனை வணங்குவதற்கு அடையாளமான தொழுகைக்கு கூட தூய்மை அவசியம் என்று இஸ்லாம் கூறுகிறது. இல்லை என்றால் அந்த வணக்கம் கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூய்மை இல்லாமல் தொழுகை இல்லை. அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 382. இவ்வாறு எந்த ஒரு கட்டத்திலும் இஸ்லாம் தூய்மையை போதிக்காமல் இருந்ததில்லை. ஒரு முஸ்லிமுக்கு தூய்மை அவசியம் என்பதை இவர்களின் மூலம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இஸ்லாம் ஒரு மனிதன் தூங்கி எழுந்ததிலிருந்தே தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தூங்கி விழித்தெழுந்தால் 3 முறை தன் கைகளை கழுவுகின்ற வரை பாத்திரத்தில் கையை நுழைக்க வேண்டாம். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 468.
இந்த உலகில் கண்ணுக்கு தெரிந்த உயிரினங்களைப் போல கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களும் உள்ளன. அவைகளில் சில நமக்கு நன்மை தரக்கூடியன, பெரும்பாலானவை நமக்கு தீங்கு விளைவிப்பவைகளாகும். இவைகளை நாம் சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. அவைகளை பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய நுண்ணோக்கிகளால் மட்டுமே காண முடியும். அவைகள் நீரிலும் நிலத்திலும் அசுத்தமான இடங்களிலும் ஏன் நம்முடைய உடலிலும் கூட வாழக்கூடியன. இன்னும் நம் உடல்தான் அவைகள் வளர்வதற்கு ஏற்ற இடமாகவும் அதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்கும் இடமாகவும் உள்ளது. இவ்வாறு அவைகள் நம் உடலில் வளர்ந்தால் பலவிதமான நோய்களுக்கு, நம்முடைய உடல் உறுப்புகளின் கோளாறுகளுக்கும் வழிவகுக்கிறது. இன்னும் நமது உயிருக்கு பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. இந்த நுண்கிருமிகள் தொற்றுவதற்கு முதல் காரணம் நம்முடைய 2 கைகள்தான். இதன் வழியாகத்தான் எல்லா விதமான கிருமிகளும் தொற்றுகின்றன. இதனால் தான் இன்றைக்கு பன்றிக் காய்ச்சல் பற்றிய அரசின் எச்சரிக்கை அறிக்கையில் அது வராமல் தடுக்க வெளியே சென்று வந்தால் 2 கைகளையும் நன்கு கழுவ வேண்டும் என்று கட்டளை போடுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.